வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் 2024 எப்படி இருக்கும்? செக்மெண்ட் வைஸா பார்க்கலாம். முதலில் தொழில், வியாபாரம், வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதி யாரு? சனி பகவான். அந்த சனி பகவான் எந்த நிலையில் இந்த மாதம் இருக்கிறார்? ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையா இருக்கார். சோ 10க்குரியவன் 10ஆம் இடத்திலேயே வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்ப ரிஷப ராசினருக்கு இந்த சனி பகவான் எப்பேற்பட்டவர்? யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். சோ அந்த கிரகம் வலிமை பெற்றிருக்கிறதுனால தொழில், வியாபாரம், வேலை அனைத்து விதத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, உங்க ராசிநாதனான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கு. இதுவரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்திருப்பீர்கள் அல்லவா? மனம் தெளிவாக இல்லாமல் இருந்த தன்மை இருந்தது அல்லவா? இப்ப தெளிவாக இருக்கும். எதை செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த பிளானோட செஞ்சா நமக்கு நன்றாக இருக்கும், எதை செய்தால் நம்ம சாதிக்கலாம், எதை செய்தால் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும் என்கின்ற தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அப்போ ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மை. ஏன் இது தன்னம்பிக்கை வார்த்தை சொல்றேன்னா, உங்க ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்து இருக்கார். அப்ப சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை உள்ள ஒரு கிரகம் அல்லவா? அப்ப தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மை, சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை, தனம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்ற தனம் பெருகும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்று, அதாவது 14ஆம் தேதி அன்று தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்திலே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்க போறார். அப்போ தனஸ்தானாதிபதி வலிமை பெற்றாலே தனம் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரணும். அப்போ உங்க கையில காசு பணம் சேரணும். அப்போ வேலை இல்லை, 2 மாதங்களாக வேலை இல்லைன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். தனம் நன்றாக இருக்க போகிறது, வேலை ஸ்தானாதிபதி நன்றாக இருக்க போகுது. அப்ப எப்படி உங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றத்தை நினைத்தீர்களா? இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி மாற்றம் நடக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை. ஏதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும், ஒரு பெயரையும் புகழும் கிடைக்கணும், ஒரு கௌரவம் கிடைக்கணும் அல்லவா? அப்ப குரு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். அப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தாலும் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள், நண்பர்கள், புதிய நண்பர்கள் கிடைத்து அந்த நண்பர்கள் மூலமாக தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். சரி, அடுத்த செக்மெண்ட் பார்க்கும்போது திருமணம், சுப காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இயலும். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு 12இல் மறைஞ்சிருந்தார். அப்போ குரு பலனை இல்லை. அப்ப திருமண தடை நடந்தது. ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள், பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. அந்த குரு ராகுவோட இணைஞ்சிருந்தது. ஏதோ ஒரு ரூபத்தில் தொந்தரவு, பிரச்சனைகள், பார்த்த வரன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம், அல்லது சரியான ஒரு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ கடந்த 1 வருடங்களாகவே திருமண தடை இருந்து கொண்ட இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ திருமண தடை இந்த மாதத்திலிருந்து சுத்தமாக விலகுது. ஏன்னா குரு கடவுளுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு திருமணஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் சுக்கிரன், களத்திர காரகன் யாருப்பா? சுக்கிரன் அல்லவா? அந்த சுக்கிரன் வலிமை பெற்று ஆட்சி பலத்தோடு இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்க, அது சமயம் அந்த செவ்வாய் 7ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க போறார். ஸோ இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமா 7ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனாலையும் 7ஆம் இடத்தை, திருமணஸ்தானத்தை சுக்கிரன் குரு பார்க்கின்ற காரணத்தாலும் நிச்சயமா சுப காரியங்கள் தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கு. நான் காதலில் இருக்கிறேன், 2-3 வருடமாக காதல் இருக்கிறேன், ஆனால் பிரச்சனையாகவே இருக்கிறது, காதல் திருமணம் செய்வதற்கான அந்த அமைப்பே வரலன்னா
இப்போ அந்த அமைப்பு உங்களுக்கு கைகூடி வருகிறது அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன் ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா, காதல் காரகன் யாருப்பா? சுக்கிரன் அல்லவா? அந்த சுக்கிரன் திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா? காதல் ஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அல்லவா? அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியம், உங்களுக்கு ஒரு குழந்தை பேரும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. ஸோ இந்த காலம் திருமண தடை விலகிறது, சுப காரியங்கள் செய்யலாம், அதில் எந்த தப்பு உங்களுக்கு வரப்போவது இல்லை. சரி, குழந்தை பிறப்பு அடுத்த செக்மெண்ட். நிறைய பேர் குழந்தை தடையாக இருக்கு, அங்கே கேது உட்கார்ந்து தடை பண்ணுறாரு, நிறைய ட்ரீட்மெண்ட் நான் எடுத்தோமே ஆனால் சக்ஸஸ் ஆகலையே அப்படிங்கிற அந்த போராட்டம், அந்த எண்ணம், அந்த குழந்தை பிறப்புல தடையே அப்படின்னு எல்லா சொத்து இருக்கு, பணவசதி இருக்கு, வேலை இருக்கு, தொழில் இருக்கு, ஆனா குழந்தை பாக்கியம் மட்டுமே இல்லையே, எனக்கு இது மட்டும்தான் குறை அப்படின்னு இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த குறை விலகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை காரகன் குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதும் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மாதம், அதாவது 14ஆம் தேதிக்கு அப்புறம், ஜூன் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருப்பதும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி. குழந்தைக்கு உங்க குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷம், மன நிறைவடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கடன் வாட்டி வதைக்கிறது, கடன் பிரச்சனையாகவே இருக்கிறது. கடனை தான் எப்போதான் நான் கட்டுவேன், அந்த கடன் நாம் சம்பாதிக்கிற பணமெல்லாம் இஎம்ஐக்கே போகிறதே இப்படின்னு ஒரு சில இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கிறீங்களவா, அந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி. 6க்குரியவன் யாரு? சுக்கிரன் அல்லவா? அந்த சுக்கிரன் எங்கே போய் உட்கார்ந்துருக்கார்? 6க்குரியவன் தனக்கு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன, உங்களுக்கு கடன் இருக்கணுமா? இல்லை அல்லவா? 6க்குரியவன் தனக்கு 8ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால கடனை அடைச்சிடலாம். கடன் நம்ம ஒன்றும் பண்ணாது, கடனை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உங்களுக்கு தென்படும் அல்லவா? அதுவே மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே சமயத்தில் 6ஆம் இடம் என்பது என்ன? நோயை குறிக்கக்கூடிய இடம். நோய் இல்லை, வாட்டி வதைத்து கொண்டிருந்த நோய் இந்த மாதம் உங்களுக்கு விலகப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். எதிரிகள் இல்லை, எதிரி இல்லைன்னாலே நம்ம நல்லா இருக்கலாம். ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்கல்ல, அவங்க உங்களை விட்டு விலகிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆஃபீஸில் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க, வேலையில் இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த எதிரி இருக்கும்போது என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியல, இந்த பாஸ் எப்போ, என் உயரதிகாரி எப்பவுமே நம்மளை திட்டிகிட்டே இருக்காரு, நமக்கு தொல்லை கொடுத்து, அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அப்போ எதிரி, கடன், நோய் தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அடுத்து பாக்கியம் 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ ஒரு நல்ல பாக்கியம், நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, ஒரு நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கல, நான் எதை செஞ்சாலும் ஒரு குறை தான் காமிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு குற்றம், ஒரு குறை அப்படிங்கிறதே இருந்தது, ஒரு வழிகளைத்தான் கொடுத்து கொண்டிருந்தது, ஒரு நெகட்டிவ் எண்ணங்களே தான் எனக்கு வந்துட்டு இருக்குன்னா இப்போ அதெல்லாமே விலகப் போகிறது. பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு வரப்போகுது. இது ஒரு நல்ல தன்மை அல்லவா? அந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகி பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. வெளிநாட்டு தொடர்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அடுத்த செக்மெண்ட்ல ரொம்ப நாள் ஆசை, நான் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், அல்லது வெளிநாட்டிலேயே இருக்க ஒரு வளர்ச்சி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு அதுக்கு உங்களுக்கு துணை புரிவார். ராகு 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கு. அப்ப என்ன, வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு கொடுக்கும். என்ன தொடர்பு? நீங்க இங்கதான் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பு உருவாக்கும். அல்லது இங்கதான் வேலை பார்ப்பீங்க, அது எம்என்சி கம்பெனில வேலை பார்ப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல இங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு 3 மாசம் 4 மாசம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அல்லது ஒரு சிலர் இந்த ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் பார்க்கக்கூடிய அந்த தன்மைகளை உங்களுக்கு உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயத்தில்
ஒரு நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. வாகனத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிரன். அவர் எந்த நிலையில் இருக்கார்? உங்க ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கார். நினைத்தவாறு நினைத்த வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். இது வரைக்கும் ஒரு 2 வீலர் தான் வச்சுட்டு இருக்கேன், இப்போ ஒரு 4 வீலர் வாங்கக்கூடிய யோகம் உங்க எண்ணத்தில் உதிக்கும். அந்த எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். செவ்வாய் நிலக்காரகன், ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். சுக்கிரனும் ஆட்சி பலத்தோட இருக்கு. நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அத்தனை யோக பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படி எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அல்லவா, வலிமை பெற்று இருக்கார். அந்த சுக்கிரன் வலிமை பெற்று உங்க அபிலாசைகள், உங்க ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்த அம்மன் மகாலட்சுமி அம்மனை வழிபடும் போது நிச்சயமாக உங்க மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குறைகள் நிவர்த்தி ஆகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.